ஹலோ எவ்ரிவான். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரியாக்ட் ஜேஎஸ் வந்து நம்மளோட விண்டோஸ் லேப்டாப்பில் வந்து எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு react.js.org அப்படிங்கிற ஸ்பேஸில் அதில் நம்ம வந்து ரியாக்டை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறக்கூடிய பேஜை வந்து நம்ம போய்ப்போம். ஸோ ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ பேக்அண்ட் சர்வர் வந்து Node.js தான் வந்து நமக்கு ஒர்க் பண்ண போகுது. ஃப்ரண்ட் எண்டில் வந்து React.js வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இதில் இருக்கிற விண்டோஸ் இன்ஸ்டாலரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் exe ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகும். அந்த exe ஃபைலை ரன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து Node.js வந்து உட்காந்துரும். ஸோ இப்போ Node.js வந்து நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்க்கறதுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளோட C:\" தான் வந்து எப்பொழுதுமே வந்து கமாண்ட் நம்ம ஓப்பன் பண்ணோன்னே வந்து நிற்கும். ஸோ அதுலேருந்து நான் வந்து G:\" போய்க்கிறேன். G:\" தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு வந்து நோட் ஸ்பேஸ் -version அப்படிங்கிற ஒரு கமாண்டை பாஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து Node.js இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வெர்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு npm-version நான் கொடுத்தேன் அப்படின்னா அதே எனக்கு G:\" வந்து npmமும் எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரியாக்டோட ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ஃபோல்டரில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் G:\" நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா React Projects அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த React Projectsக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த React.js வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா create a new React app அப்படிங்கிற ரைட் சைடில் உள்ள வேர்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரிலேட்டட் அந்த npx அப்படிங்கிறத காப்பி பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து போடுவோம். ஸோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த லொக்கேஷன் போய்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபோல்டர் லொக்கேஷன் போய்க்கணும். ஸோ cd space React Projects. ஸோ அதுக்குள்ளே போயாச்சு. இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் மை ஆப்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸசைஸ் 1 அப்படின்னு போட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோடனே எனக்கு வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும்னா க்ரியேட்டிங் ப்ராசஸ் நடக்கும். அதில் வந்து ஹாப்பி ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ரியாக்ட் ஃபோல்டர் ஃபைலை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமாட்டி அந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை தான் நம்ம வந்து ரியாக்டை வந்து நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அது மூலமாக நிறையா கமாண்ட் ப்ராம்ப்ட் பதிலாக நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்புட்டை கொண்டு வந்துக்கலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் இங்கே கொடுக்குற அந்த கமாண்ட்ஸுக்கு பதிலாக நம்ம விஷுவல் ஸ்டுடியோவிலே நம்ம வந்து டேட்டாவை என்ன பண்ணலான்னா இன்ஸ்டால் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் Node.js, npm, தென் வந்து React. இப்போ இது மூணுமே தான் இப்போ இந்த வேர்டு வந்து நம்ம உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து Node அண்டு npm அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ Node வந்து என்ன அப்படின்னா நம்மளோட பேக்அண்ட் சர்வர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது. அதிலே வந்து MongoDB அப்படிங்கிறது டேட்டா பேஸ் கான்செப்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி React வந்து நம்மளோட ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆக போகுது. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. அதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம வந்து என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா HTML, CSS, JavaScript தெரிஞ்சிருக்கணும், Bootstrap தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து ஆஃப்டர் தென் வந்து நம்ம ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிதுன்னா நம்ம React.js போய்க்கணும். React.js முடிஞ்ச பிறகு Express.jsன்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் Node.js தெரிஞ்சுக்கணும். தென் MongoDB, REST API, தென் Git, தென் வந்து ப்ராஜெக்ட்ஸோட கான்செப்ட்லாம் நம்ம இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு MERN ஸ்டாக் டெவலப்பராக ஆகிக்கலாம். MERN ஸ்டாக் டெவலப்பர்னால் MERN
M for MongoDB, E for Express, R for React, and N for Node. ஸோ இந்த MERN ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் ஃபார்ம் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஐடி ஃபீல்டில் வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த MERN ஸ்டாக் டெவலப்பர் வச்சு போயிட்டுருக்கு. ஈஸியாக வந்து ஜாபும் கிடைக்கும், அது ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அதே MERN ஸ்டாக் டெவலப்பருக்கு இன்னொன்று ஆப்போசிட்டாக இருக்கிறது மீன் ஸ்டாக், MEAN, A ஃபார் ஆங்குலர். ஸோ ரியாக்ட் இல்லாட்டி ஆங்குலர் ஃப்ரண்ட் எண்டுக்கு இது போதும். மற்றபடி நம்ம பேக்கெண்டில் அதே சேம் கான்செப்ட் தான். நோடு, எக்ஸ்பிரஸ், மோங்கோடிபி இது ரிலேட்டட் வச்சு நம்ம வந்து ஒரு பேக்கேஜாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான விஷயமா இருக்குது ஐடி ஃபீல்டில். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வீடியோஸ்லாம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து நமக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நம்ம வந்து ஒரு பேசிக்கான திங்ஸை வந்து நம்ம வந்து வித் ப்ராஜெக்ட் மாடல்ஸோடு நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். இது நீங்கள் ஈஸியாக வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க. ஃபர்தராக வீடியோஸ் வந்து ரெகுலராக இருக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நீங்களும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகேவா, இப்போ ஹாப்பி ஹேக்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா CD ஸ்பேஸ் EX1 அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோட அந்த ஃபைல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுறதுக்கு நான் NPM ஸ்டார்ட் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 கான்செப்ட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த React JSல வந்து கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம எடுத்து இதில் யூஸ் பண்ணி பார்க்குறோம். யூஸ் பண்ண உடனே நமக்கு வந்து என்ன அப்படின்னா 1 or 2 seconds டைம் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து எக்ஸிக்யூஷன் ப்ராசஸை வந்து வெப் ப்ரௌசரில் காமிக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து React JS வந்து நம்ம வந்து சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ NPM நோட் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் இந்த ரியாக்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபர்தராக இதோட அவுட்புட் என்னங்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இப்படி தான் நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே நம்ம அவுட்புட்டை கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ ஆக்சஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அவுட்புட்டை கொண்டு வரலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கமாண்ட் ப்ராம்ப்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோலையுமே நான் உங்களுக்கு எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் இதே மெத்தட் கமாண்டை நம்ம வந்து அதில் யூஸ் பண்ணுறதை நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவுட்புட்டை கொண்டு வர வைக்க போகிறோம். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரை செக் பண்ணிவிட்டு அதுவாகவே நம்மளோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத கொண்டு வரும். பேசிக்காக ஒன்றும் இல்லை, அந்த React JS ஃபோல்டரில் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், EX1 நம்ம கொடுத்துருக்கோம். இந்த EX1ல் நமக்கு வந்து என்ன அப்படின்னா நோட் மாடல்ஸ், பப்ளிக்கு, SRCன்னு ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த 3 ஃபோல்டருமே ரொம்ப முக்கியமானது. அதில் இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு அவுட்புட் வரப்போகுது. ஸோ SRCலேயுமே நமக்கு வந்து ஃபைல்ஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த பப்ளிக்லேயுமே நமக்கு ஃபைல்ஸ் இருக்கும். இந்த நோட் மாடல்ஸ்லேயுமே வந்து நிறைய ஃபைல்ஸஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து நார்மலாக ஜென்ரலாக டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் வர மாதிரி தான் எனக்கும் வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அவுட்புட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ரியாக்டை வந்து நீங்கள் உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபர்தரான வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் ஏதாவது டவுட் இதில் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக அடுத்தடுத்த ப்ராசஸில் நம்ம வந்து நான் ஷெட்யூல் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஷெட்யூல் படி நம்ம வந்து என்னென்ன டாபிக்ஸ் இதில் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோஸை பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக உள்ள வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை நம்ம ஈஸியாக முடிக்கலாம். தேங்க்யூ.